மாவட்டம் பல்லடத்தில் உழவர் உழைப்பாளர் கட்சித் தலைவர் செல்லமுத்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் தேர்தல் வாக்குறுதியின்படி விவசாயிகளின் கூட்டுறவு வங்கி பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும், வேளாண் பட்ஜெட்டுக்கு முன் விவசாயிகளின் கருத்துக்களை அரசு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் ஆனைமலை, நல்லாறு, பாண்டியாறு, புன்னம்புழா, மேயாறு திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என கோரினார். ஜூலை 5ஆம் தேதி நடைபெறும் உழவர் தின மாநாட்டில் அமைச்சர்கள் செங்கோட்டையன் மற்றும் அருண்ராஜ் பங்கேற்பார்கள் என்றும் தெரிவித்தார். செய்தியாளர் அர்ஜுன்ராஜ். அதேபோல அம்மையார் அவர்களிடம் பேசித்தான் இலவச மின்சாரம் பெற்றோம். அதேபோல இந்த ஆண்டு நாங்கள் வைக்கிற கோரிக்கைகளை அமைச்சர்கள் மூலமாக மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ளத்தான் இந்த மாநாட்டில் ஏற்பாடாகி இருக்கிறது. அதை கொண்டுதான் இந்த மாநாடு நடக்கிறோம். மாநாட்டில் உள்ள கோரிக்கைகள்: விவசாய விளைபொருட்களுக்கு விலை நிர்ணயம் கிடைக்க வேண்டும். விலை நிர்ணயம் இல்லாத காரணத்தால் தான் விவசாயிகள் கடன்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டது. எனவே கடன்கள் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். அதிலே பலவிதமான குழப்ப நிலைகள், தவணை முறையில் அறிவிப்பது, கடன் தள்ளுபடி அறிவிப்பது, இதெல்லாம் குழப்ப நிலை விவசாயிகளை விரக்தியடையவும் வேதனையடையவும் போராடவும் தூண்டுகிறது. எனவே முதல்வர் விஜய் அவர்கள், நான் மீண்டும் இன்னொரு பிறப்பெடுத்தால் விவசாயிகளாகத்தான் பிறப்பேன் என்று சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் உள்ளதாக நினைத்து, அதிகாரிகளுடைய பேச்சுக்கு அதிகாரிகள் பொருளாதார நெருக்கடி என்று சொல்வதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று முழுமையான கடனை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். விளைபொருளுக்கு எனவே முழுமையான கடன் ரத்து செய்ய வேண்டும். மேலும் வங்கிகளில் விவசாயிகள் பெற்றுள்ள அனைத்து கடன்களையும் விவசாயத்துக்காக எதுக்காக பெற்றிருந்தாலும் சரி, டிராக்டர், கோழிப்பண்ணை, எந்த ப்ரொபாசலுக்காக விவசாயிகள் பெற்றிருந்தாலும் அந்த கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்காத, உடல் நலத்திற்கு உகந்ததான கள் இறக்க அனுமதி கொடுக்க வேண்டும். வேளாண் துறையில் தரமான விதைகள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ரேஷன் கடைகளில் பாமாயில் பதிலாக தேங்காய் எண்ணெய் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனாம் நிலங்களை விவசாயிகளை வெளியேற்றுகின்ற நடவடிக்கை தொடராமல் ஆண்டாண்டு காலமாக அனுபவித்து வருகின்ற அந்த விவசாயிகளுக்கே பட்டா வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்த மாநாட்டில் வைக்கின்றிருக்கிறோம். எரிவாயு குழாயானாலும் ஆயில் எண்ணெய் குழாயானாலும் அதை விளைநிலங்களிலே பதிக்காமல் சாலையோரங்களிலே புறம்போக்கு நிலங்களிலே பதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறோம். அதே போல் ஆனமலையார் நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். பிஏபி ஆண்டுதோறும் தண்ணீர் குறைத்து வருகின்ற காரணத்தால் ஆனமலையார் நல்லாறு திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். ஏற்கனவே எடப்பாடியார் உள்ள ஆட்சியிலே 4 முறை கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இவர்களும் ஒரு வல்லுநர் குழுவை அமைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த திட்டத்தை நிறைவேற்ற முயற்சி எடுக்க வேண்டும் என்ற போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கிறோம்.